அது பேர் வந்து கருங்கோள், இங்கிலீஷில் பிளாக் பிளானட். ஆமாம், நாம் பார்த்துட்ருக்க அது வந்து பிளாக் பிளானட், ஹோல் இல்லை, கருந்துளை இல்லை. அது கருந்துளையாக இருந்தால் எல்லா நட்சத்திரங்களையும் அது விழுங்கிட்டு இருக்கும். தனக்குள்ளே இழுத்து எல்லா கோள்களையும் எல்லா நட்சத்திரங்களையும் விழுங்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு கேலக்சிக்குள்ளவும் கருங்கோள் இருக்கு. அந்த கருங்கோள் ஹோல் இல்லை, கோள் பிளானட். அது ஹோலாக இருந்துச்சுன்னா, கருந்துளையாக இருந்துச்சுன்னா எல்லா நட்சத்திரங்களையும் விழுங்கிட்டு இருக்கோம், எல்லா கோள்களையும் விழுங்கிட்டு இருக்கோம். நம்ம இருக்கிற மில்கி வே கேலக்சியை கூட மொத்தமாக அழிச்சிட்ருக்கோம். ஒரு கேலக்சி கூட இருக்காது, எல்லா கேலக்சியும் அழிச்சிட்ருக்கோம். ஆனால் இது வரைக்கும் அழிவே இல்லை. நீங்கள் நல்லா அந்த கருங்கோளை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும், அதுக்குள்ள எந்த ஒரு பொருளும் போல எந்த ஒரு ஒளியையும் அது விழுங்கலை, இழுத்துக்கொள்ள, தனக்குள்ளே இழுத்துக்கொள்ள. அது என்ன செய்யுதுன்னா எல்லாத்தையும் சிதறடிக்குது. அதாவது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக விளக்கி சொல்லணும்னா, தாமரை இலை மேலே நீங்கள் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அது தண்ணியை வந்து இழுத்துக்காது, அது சிதறடிக்கும், அது மேலே தண்ணி படாது. அதே தான் இங்கேயும் நடக்குது. விண்வெளியிலையும் நம்ம பார்க்குற எல்லாரும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிற அந்த பிளாக் ஹோல், கருந்துளைன்னு சொல்கிற அது வந்து கருந்துளையே இல்லை, அது வந்து கருங்கோள், பிளாக் பிளானட். அது மேலே ஒளி படும்போது அது ஒளியை வந்து அது சிதறடிக்குது. அது மேலே ஒளி பட்டாலும் அந்த ஒளி வந்து அது வந்து பிரதிபலிக்க மாட்டேங்குது. நம்ம ஒரு பொருளை பார்க்குறோன்னா அந்த பொருளை எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னா, ஒளி வந்து அது மேலே பட்டு அந்த ஒளியின் மூலம்தான் நம்மளுக்கு வந்து அந்த பொருள் தெரியுது. நம்ம ஒரு ரூமுக்குள்ளே இருக்கும்போது அந்த இடத்துல ஒளி இல்லைன்னா, வெளிச்சம் இல்லைன்னா நம்ம எந்த பொருளையும் பார்க்க முடியாது. அந்த ரூமுக்குள்ளே ஒளி வந்த அப்புறம்தான் அந்த ஒளி வந்து எந்தெந்த பொருள் மேலே படுதோ அதுதான் நம்மளுக்கு வந்து பார்க்க முடியுது. இப்போ நம்ம ரூமுக்குள்ளே இருக்கோம், அந்த ரூமுக்குள்ளே அதிக பொருள்கள் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல எதுவுமே பொருள் இல்லாத மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும், வெளிச்சம் இல்லாதப்போ. அந்த ரூமுக்குள்ளே வெளிச்சம் வரும்போது அந்த இடத்துல இருக்கிற பொருள்கள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனால் இந்த பிளாக் பிளானட், கருங்கோள், அது மேலே எந்த ஒரு ஒளி பட்டாலும் அந்த பொருள் நம்மளுக்கு தெரியாது. அது மேலே ஒளி வந்து படும்போது அது வந்து ஈர்க்கப்பட மாட்டேங்குது, அந்த ஒளியை வந்து ஈர்க்கிறது இல்லை, அது சிதறடிக்குது. அதனால தான் நீங்கள் அந்த பிளாக் ஹோலை பார்க்கும்போது ஒளி அதை சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்காது. அது உண்மையாகவே பிளாக் ஹோலாக இருந்தால், கருந்துளையாக இருந்தால், நீங்கள் ஒரு சிங்க்கு ஒரு ஒரு பள்ளத்தில் தண்ணி போய் விழும்போது அது எப்படி தெரியும்? நடுவில் பள்ளம் இருக்கும், அதில் வந்து தண்ணி போய் விழும், எல்லா தண்ணியும் அதில் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பார்க்குற இந்த பிளாக் ஹோல் சொல்கிற, இந்த கருந்துளைன்னு சொல்கிற இதில் எந்த ஒளியும் உள்ளே போகல, வெளியே தான் சுற்றிட்டு இருக்கு. எந்த நட்சத்திரங்களும் அழியலை, அதில் போயிட்டு எந்த கோளும் அதில் போய் அழியலை, அதை சுற்றிட்டு தான் இருக்க கண்டி அதுக்குள்ளே எந்த பொருளுமோ எந்த ஒளியும் போகல. விஞ்ஞானிகள் சொல்கிற மாதிரி அது ஒளியை கூட விட்டு வைக்கிறது இல்லை, எல்லாத்தையுமே அது தனக்குள்ளே விழுங்குது, எல்லாத்தையும் இழுத்து கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து உண்மை இல்லை, அது பொய். அது வந்து எந்த ஒளியையும் சரி, எந்த நட்சத்திரத்தையும் சரி, எந்த கோளையும் சரி அது தனக்குள்ளே விழுங்கலை. இங்கே இருக்கிற எல்லா நட்சத்திரங்களும் கோள்களும் அப்படியே தான் இருக்குது, எதுவுமே அழியலை, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அப்போ வந்து அது வந்து
பிளாக் ஹோல் இல்ல, கருந்துளை இல்ல, பிளாக் பிளானட். அது ஈர்ப்பு விசை இருக்கு. அதோடைய ஈர்ப்பு விசை மூலம் எதையும் இழுக்கல. அது எல்லாத்தையும் இயக்கி கொண்டு இருக்கு. அது சுத்த வச்சுன்னு இருக்கு. எப்படி சூரியன் தன்னுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கிற கோள்களை தன்னுடைய ஈர்ப்பு விசையால சுத்த வச்சிட்டு இருக்கோ, அதோடைய வட்டத்துக்குள்ள, அதோடைய இதுக்குள்ள ஜூமுக்குள்ள அது எப்படி தன்னுடைய கோள்களை வச்சிருக்கோ, அதே போல தான் ஒரு பிளாக் பிளானட்டும் அந்தந்த கேலக்சிக்குள்ள தன்னடக்கி அதோடைய ஈர்ப்பு விசை மூலம் எல்லாத்தையும் இயக்கி கொண்டு இருக்கு, சுத்த வச்சிட்டு இருக்கு. தவிர அது எந்த பொருளையும் விழுங்கல, எந்த ஒளியையும் விழுங்கல. இதுதான் உண்மை. இது நீங்க நல்ல தெளிவா ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த உண்மை உங்க எல்லாருக்கும் தெரியும்.